ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு நன்றி. அண்ட் ஆல்சோ டு மை ப்ரொடியூசர் யுகன் சார் அண்ட் ஆல்சோ டு மை டிரெக்டர் ஹேமந்த் நாராயணன். நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு டீ கடையில் நின்று ஃபஸ்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஆமாம், அதுக்கப்புறம் தான் வி கேம் டு நோ த சீரியஸ்னஸ் ஆஃப் திஸ் மூவி. ஏன்னா எல்லாம் லைக் ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம கொடுத்தாகணும், அந்த ஹாரரில் சினிமேட்டிக் ரேஷியோவும் இருக்கணும். ஆனால் படம் ஃபுல்லாக பாயிண்ட் ஆஃப் வியூ மூவிலேயே நம்ம ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ன்ற ஒரு ஜானரையும் தொடணும். ஸோ அது ரொம்ப ஒரு டெக்னிக்கலி ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ எங்களால் எந்த ரிக்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியலை, ஏன்னா ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நாங்களே இருந்தோம். ஸோ அதனால் நல்லா கஷ்டப்பட்டு ஒரு மூவியை நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கிறோம். அண்ட் டெக்னிக்கல் வைஸாக இது ரொம்ப ஒன் ஆஃப் திஸ் கைண்ட் ஜானர். ஏன்னா இந்த ஜானர் இன்னும் யாரும் தொடலை, அது நம்ம தமிழ் சினிமாவில். ஸோ நாங்கள் அதை ட்ரை பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே இருந்து ஃப்யூச்சரில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் லாட். வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அப்புறம் என்னோட வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். வந்திருக்க மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ரொம்ப மிகப்பெரிய நன்றி. அப்புறம் திரையுலகர் கலைஞர்கள் மற்றும் ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் எடிட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஹேமநாத் நாராயணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வந்து ஸ்டேஜ் மூலமாக சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் எல்லாம் ஸ்டேஜ் ஏறி இருக்கோன்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா நம்ம ப்ரொடியூசர் சார் பிரபாகரன் சார், அவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோடய ஃப்யூச்சரில் வந்து ட்ராமா, ஆக்ஷன், கமர்ஷியல் இப்படி ஏகப்பட்ட படங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் வரலாம். பட் இந்த மாதிரி ஒரு படம் நான் ஒர்க் பண்ணதை நினச்சா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நான் என்னோடய லைஃப்பில் ஒரு சில நிறைய டேரக்டர்ஸ் கூட நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே வந்து ஒரு தாக்கம் இருக்கும், பேரனாமல் ஆக்டிவிட்டி மாதிரி படம் பண்ணணும், மியூசிக் இல்லாமல் படம் பண்ணணும், இப்படிலாம் நிறையா தாக்கங்கள் இருக்கும். பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினச்சா எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் எல்லோரும் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நம்புகிறோம். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். டைரக்டர் சார் வந்துட்டு அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். ஸோ கிட்டத்தட்ட நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு இதுக்காக. இன்றைக்கி எங்கள் படம் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நாங்கள் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக அந்த ஸ்டேஜில் பேசுகிறோன்னா அதுக்கு அவருடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் ப்ளஸ் அவருடைய அந்த என்ன சொல்கிறது பிளானிங் எல்லாமே தான் காரணம். ஸோ இது மூலயமா எங்கள் எல்லோரும் லைஃபுக்கும் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் ரொம்ப நல்லா நம்புகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். ப்ரெஸ்ஸு, மீடியா எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. ஸோ இந்த மர்மர் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு டேரக்டர் கூட நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சொன்னால் மியூசிக்கே இல்லை ப்ரோ இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ மியூசிக் இல்லாதது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா பொதுவாக எந்த படமாக இருந்தாலும் மியூசிக் ட்ரிவன் ஃபிலிம்ஸாக தான் இருக்குது இப்போ வர கட்டத்தில். ஆனால் ஒரு ஹாரர் ஃபிலிம் வந்து ஒரு மியூசிக் இல்லாமல் எப்படி இது ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஐ திங்க் வி அச்சீவ் சம்திங். ஸோ இது எல்லாருமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. ஹலோ எவ்ரிபடி, திஸ் இஸ் ஹாஸ்னி பவித்ரா. கொஞ்சம் இங்கிலீஷ் வரும், தப்பாக நினச்சிக்காதீங்க. தேங்க்யூ எவ்ரிபடி. இன்றைக்கி எல்லோரும் எங்களை வந்து ப்ளஸ் பண்ண வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, திஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். எவ்வளோ படம் நம்ம எவ்வளோ ஹாரர் பார்த்துருக்கோம், எவ்வளோ கதை பார்த்துருக்கோம், பழிவாங்கதை பார்த்துருக்கோம், எவ்வளோ பார்த்துருக்கோம். பட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை உங்களால் பார்க்கவே முடியாது. ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட். இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு வந்திருக்குது பர்டிகுலராக பர்சனலாக என்னோட 8th மூவி அப்படின்றதுக்கு. என்ன படம் பண்ணாலும் சரி, ஃப்யூச்சரில் நான் என்ன படம் பண்ணாலும் சரி, திஸ் இஸ் மை ஃபேவரட். அண்ட் ப்ளீஸ் யாருமே மொபைலில் பார்க்காதீங்க, தேட்டரில் பாருங்கள் ப்ளீஸ். இந்த படத்தை கண்டிப்பாக போய் தேட்டரில் உங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். பயப்படுற மாதிரி தான் இருக்கும், பட் நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டுடே. அண்ட் டேரக்டரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஆகணும். ஆஃப்டர் திஸ் மூவி கண்டிப்பாக டேரக்டரை வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் நான் ஆசைப்பட்டேன். பிகாஸ் ஹீ இஸ் ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் திஸ் மூவி வில் கிவ் ஹிம் அ வெரி குட் கிரெடிட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்க ப்ரெஸ், மீடியா எல்லாருக்குமே ரொம்ப பெரிய வணக்கம். அண்ட் டைரக்டர் வந்து என்னை கூப்பிட்டு இதை டிஸ்கஸ் பண்ணும்போது நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிச்சிருந்தேன். பிகாஸ் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் எவ்வளோ பேர் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த இமிடியட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா கேமரா போயிட்டே இருக்கோம், ஃபுல்லாக நைட்டில் தான் ஷூட் போயிட்டுருக்கோம். இமிடியட்டாக பண்ண சொல்லிகிட்டே இருப்பாங்க, நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். ஆர்ட் டீமும் நாங்களும் சேர்ந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணோம். அண்ட் கேமரா சூப்பராக பண்ணாங்க. அண்ட் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் வர அந்த ரியல் கேரக்டர் டைரக்டர் சொன்னதை 3வது நாளாக ரியலாக பார்த்தது நான் தான்.
எனக்கு 3 நாள் உடம்பு சரியில்லாமல் போய் திருவண்ணாமலை கோயிலில் சுற்றி போட்டு திருப்பி நான் இந்த மூவியை பண்ணி கொடுத்தேன். ஆனால் யாருக்குமே இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. மூவி ஷூட் முடிஞ்ச 17th டே வந்து நான் சொல்லும் போது காரை நிப்பாட்டி இறங்கி ஓடி அதெல்லாம் ஒரு வேற எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் என்ன பார்த்தனோ அதை வந்து நான் இந்த படத்தில் கடைசி சீனில் வச்சுருப்பேன் மேக்கப்பில். ஸோ நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய டேலண்ட் இருக்கிற பீப்புளும் மேக்கப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க வெளியில். ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்களும் அடுத்தடுத்த பெரிய லெவல் போவாங்க. அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த மொத்த குரூவுக்கும் பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு இங்கேருந்து பார்க்கறதுக்கு. ஸோ பல படங்களுக்கு நிறைய டேரக்டர்ஸ் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். நிறைய படத்தோட ப்ரெஸ் ரிலீஸ்க்கெலாம் வந்திருக்கேன். ஸோ அங்கேருந்து பார்த்து கிளாப் தட்டியிருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். மீடியா இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, ஒரு இயக்குனராக இருந்தாலும் சரி, ஸோ மீடியா தான் வந்து முதல்ல அவங்கள கண்டெடுத்து வெளிக்கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மர்மர். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபிலிம். ஸோ ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபிலிம்னா ஃபஸ்ட்டு ஒரு என்னென்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ படம் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அங்கே ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது அங்கே சிசிடிவி கேமரா தான் முதல்ல தேடுவாங்க. ஸோ அந்த சிசிடிவி கேமராவில் என்ன ஃபுட்டேஜ் இருக்கோ அது வந்து அவங்களுடைய வேர்டிங்ஸில் அது வந்து ஒரு எவிடன்ஸ். ஸோ நம்ம இது படமாக காட்டும்போது அந்த எவிடன்ஸை தான் நம்ம படமாக காட்டுறோம். ஸோ இப்போ ஒரு ஸ்டோரியாக ஒரு 1 லைன் பார்த்தோம்னா 4 யூடியூபர்ஸ் வந்து தே ஆர் பேரநார்மல் யூடியூபர்ஸ். அவங்க வந்து ஜவாது மலையில் வந்து 7 கன்னி சாமிகளும் மங்கைன்னு ஒரு சூனியக்கார ஆவியும் சுற்றிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சு ஸோ அந்த இடத்துக்கு வந்து லைவாக போய்ட்டு ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி போகிறாங்க அவங்களோட யூடியூப் கண்டென்ட்க்கு. ஸோ அங்கே போயிட்டு அங்கே என்ன நடந்துச்சு, அங்கே போயிட்டு அவங்க காணாமல் போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வச்சு அவங்கள தேடி போகும்போது அங்கே உடஞ்ச நிலையில் நிறைய அவங்க யூஸ் பண்ண கேமராக்கள்லாம் கிடைக்குது. அந்த கேமராவில் இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து பார்த்தா ஒரு 7 hours லாங் இருக்குது. அந்த 7 hours லாங் ஃபுட்டேஜை ஒரு ஆவணப்படமாக, அதாவது ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஆவணப்படமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த படம்ன்ற மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணுறோம். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் given the nice explanation of the found footage. ஸோ முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. ஆக்சுவலாக எனக்கே ஷிவர் ஆகுது, நான் நிறைய ஆகாதுன்னு நினச்சேன். பட் எனிவே நைஸ். ஸோ இங்கே வந்திருக்கிற கோவன் சார் ரொம்ப நன்றி. ஸோ பிரபாகரன் சார் ரொம்ப நல்லா பேசுனீங்க, பேஷண்ட்டாக வந்தீங்க, ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நான் ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கேன். முதல்ல டெக்னீஷியன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு டிஓபிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு ஷாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 minutes சிங்கிள் ஷாட்டு. ஸோ அது நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ 12 minutes ஷாட்டு. அது ஒரு நல்ல ஒரு ரிஹர்சல் போயிட்டு, ஸோ எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு தான் ரிஹர்சல் மெயினாக போகும், கேமராமேனுக்கு ரிஹர்சல் போகாது. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பக்கம் அவங்க போயிட்டுருப்பாங்க, இங்கே இவருக்கு தனியாக போயிட்டுருக்கோம் என் கூட. ஸோ அந்த ரிஹர்சல் வந்து எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஷாட்டில் போனோன்னா, இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து கேமராவை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது எல்லாமே இவர் தான் பின்னாடி இன்னும் ஹோல்ட் பண்ணியிருப்பாரு. பட் இவர் தெரியாத அளவுக்கு நம்ம பிடிக்கணும். ஸோ அவங்களோட ஹேண்ட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான மூவ்மெண்ட்டும் இவர் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இப்போ கையில் வச்சுட்டு இருக்காருன்னா திரும்பும் போது யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா கூட ஃபோக்கஸ் ஃபுல்லர்னு ஒரு பெரிய கூட்டம் ஒன்று இருக்கும். அதை தாண்டி கேமரா அசிஸ்டன்ஸு, லென்ஸ் அசிஸ்டன்ஸ்னு எல்லாரும் போயிருப்பாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் பேர் இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேமரா அசிஸ்டன்ட் பாஸ்கரண்ணா எங்கே இருக்கீங்க? சூப்பர். ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் பின்னாடியே இருந்துகிட்டே இருக்கும். இவ்வளோ மேனேஜ்மெண்ட்டில் அந்த காட்டுக்குள்ளே செடிகளுக்கு நடுவில் எந்த ஒரு கொடியில் கேமராவோட ஒயர் மாட்டினாலும் அறந்து போயிடும். ப்ளஸ் ஃபோக்கஸ் புல்லருக்கெல்லாம் எதில் கால் வைப்பாருன்னே தெரியாது, எப்போ என்ன உருண்டு ஓடுன்னு தெரியாது. அந்த மாதிரியான சத்தம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட் 12 minutes ஷாட் எடுக்கும்போது ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சு செஞ்சுட்டேன். ஐ திங்க் ஒன் மோர்ன்ட்டு போயிட்டே இருக்குது. பிகாஸ் எனக்கு நான் எப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய கதை சொன்னோம், அது ஒரு பெரிய பேக் ட்ராப். ஸோ ஓகே சொல்கிறேன். ஸோ நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபிசியோதெரப்பி காலேஜில் எங்களோட யூனிவர்சிட்டியில் வந்து கல்ச்சரல்ஸ் ஈவெண்ட்லாம் நடக்கும். ஸோ அங்கே வந்து மெடிக்கல் காலேஜ்லேருந்து யாருமே ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க, எப்போவுமே அது எம்டியாக இருந்திருக்கு. ஸோ நம்ம தான் எல்லாமே ட்ரை பண்ணுவோன்ற ஒரு ஆர்வம் அப்பத்துலேருந்தே இருந்தது. ஸோ நாங்களே வந்து ஒரு
ஒரு கேமராவை ஹையர் பண்ணி அதை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்ட்டு அப்படி தொடங்கினது. ஸோ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா அம்மா எங்கே ஒர்க் பண்ண போகிற அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க போகிறேன்ட்டு. ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து கண்டினியூஸாக கொஞ்சம் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடிட் பண்ணி நானே பார்த்தேன் எனக்கே பிடிக்காது, தூக்கி ஓர வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 2 years ட்ராவல் ஆச்சு. ஸோ நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணி சுற்றிட்டே இருந்தேன். ஸோ கொஞ்சம் காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டாக்டராக எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு இருந்ததோ அந்த மதிப்பெல்லாம் சுத்தமாக இந்த பக்கம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ஸோ எங்கே சுற்றினாலும் ஒரே அலைச்சல் தான், ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. ஸோ திரும்ப வீட்டுக்கு போனேன். என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறேன்னு சொன்னேன். மறுபடியும் ஒரு 2 வருஷம் போயிட்டு ஹையர் ஸ்டடீஸ் படித்து முடிச்சுட்டு வெளில வந்தேன். ஸோ கம்யூனிகேஷன்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் சர்டிஃபிகேட்டோட வீட்டுக்கு போனேன். என்ன ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண போகிறேன்னு கேட்டாங்க. படம் எடுக்க போகிறேன்னு சொன்னேன். ஸோ படம் வந்து இப்போ எடுத்துட்டோம். அதுதான் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு.